ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ஃப்ரெஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. இந்தியா தான்ப்பா இருக்கிறதுலே ரொம்ப வலுவான அணி, ஆஸ்திரேலிய அணியை விட இந்திய அணி தான் ரொம்ப வலுவாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆரோன் ஃப்ரெஞ்ச் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டுன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலிய அணி கேப்டன், முன்னாள் கேப்டன், ரொம்ப இந்திய அணிக்கு ஆஸ்திரேலிய அணிக்கு ரொம்பவே உழைச்சிருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கேப்டன், நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய அணி இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் ரொம்பவே வலுவாக இருக்காங்க, ரொம்பவும் ஆபத்தான அணியாக இருக்காங்க. எந்த அணியை வேணால் அடிக்கிற தகுதி அவங்களுக்கு இருக்குது, எந்த சுச்சுவேஷனில் வேணால் கேம் எடுத்துகிட்டு வர தகுதி அவங்ககிட்ட இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியை விட இப்போ கரண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தான் ரொம்ப ஆபத்தான வலுவான அணியாக இருக்காங்க. 3 விதமான ஃபார்மேட்டையும் ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாமல் T20 எப்படி விளையாடுவோம் நாங்கள் ரொம்பவும் எதிர்பார்த்துருந்தேன். சூப்பராக ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாக ஒயிட் வாய்ஸ் செய்தாங்க. அதனால் இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க மேலும் நிறைய ஐசிசி டிராஃபி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரோன் ஃபின்ச் பேசி முடிச்சிருக்காப்புல. அவர் சொல்கிற மாதிரி இந்திய அணி கரெக்டு தாங்க, நல்லா ஒரு T20 உலகக்கோப்பை வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் என்னமோ சொல்கிறாரா என்னன்னு தெரியல. பட் அவர் மனசில் என்ன நினச்சாருன்னு தெரியல, இந்திய அணியை வெயிட்டுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 லெஜெண்ட் எல்லாமே T20யை சூப்பராக விளையாடி ஒயிட் வாய்ஸ் செஞ்சாங்க ஸ்ரீலங்காவை. ஆனால் ஸ்ரீலங்கா அடித்ததை வச்செல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு நார்மல் டீமாக தான் விளையாடிட்டு இருக்காங்க இது வரைக்கும். பெரிய பெரிய டீம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து அவங்க நாட்டில் போயிட்டு இதே பிளேயர் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் நம்ம நம்ப முடியும் இந்திய அணி ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாமல் T20யில் நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2026 T20 உலகக்கோப்பை வரப்போகுது. அதுக்கான டீம் இப்போந்தே ரெடி பண்ணணும், அதுக்கான கேப்டனும் கரெக்டாக ரெடி பண்ணணும். இப்போ சூரியகுமார் யாதவுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் அவரே கண்டினியூ ஆகிறாரான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இலங்கை அணி ரொம்ப மோசமான ஒரு பின்னடைவு போயிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் இலங்கை அணி பார்த்து பயப்படாத டீமே கேட்டது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா பெரிய பெரிய டீமுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சங்ககாரா, தில்சான், மல்லிங்கா, ஜெயவர்தனன் நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை அணி ரொம்ப பின்னாடி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மோசமான சாதனை இப்போ தான் படித்தாங்க இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக லாஸ்ட்டு T20 தோக்கும்போது. என்ன கேட்டிங்கன்னா இது வரைக்கும் T20 ஹிஸ்ட்ரியில் அதிக முறை தோல்வி அடைஞ்ச டீம் என்ற சாதனையை படைச்சிருக்காங்க. 106 போட்டி இது வரைக்கும் தோற்றுருக்காங்க. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளியான பங்களாதேஷ் இருந்தாங்க 105. இப்போ அவங்களே ஓவர்டேக் பண்ணி ஒரு மோசமான சாதனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்ரீலங்கா. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு நல்ல டீம், பட் இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இலங்கை அணியில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்தால் கண்டிப்பாக இலங்கை அணி நல்ல ஒரு இடத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.